கீழே வந்தாச்சு. வீட்ல கத்தி கூப்பிடுவோம். வாங்க வீட்ல ஏண்டா வாங்க நம்ம. வந்துட்டாங்கல சொல்லுமா ராங் குறையுது பிச்சுக்கே வந்துட்டோம். யாரா அது? சாமான்ட சுத்தா இருக்குடா. ரெண்டு பேரும் போய் அவனை கூட்டிட்டு வாங்க. எங்கடா காணோம்? என்ன என்னது கிரிக்கெட் விளையாட பிடிக்கலையா? நீ தான் எங்களை கூப்பிட வருவ எங்களை வீட்டுக்கு. நீ ஏன் வரல? எப்படிடா என்னடா நடந்துச்சு? ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவத்தினால விளையாடவே முடியல. என்னது அப்படி என்னடா மனசு வேதனை படுறதுக்கு அப்படி என்னடா நடந்துச்சு? வா வீர நடப்போம். என்னடா நீ விளையாட்டு போய் அவங்க கிளாஸ் அந்த பிள்ளை அப்படி என்னதான்டா செஞ்சுச்சு? என்னதான் செஞ்சா? நான் செய்யாத ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லி டீச்சர் கிட்ட மாட்டி விட்டு என்னை அடி வாங்க வச்சாங்க. அடி வாங்க வச்சாலா? அப்படி என்னடா சொல்லிட்டா? அதானே அது அவகிட்டே போய் கேளுங்க. வாங்க எல்லாரும் நொண்டி விளையாடலாம். ஏய் இங்க நில்லு. இங்க நில்லு. இங்க நில்லு. அம்மிடா வா. நீ உனக்கு சித்தார்த் அப்படி என்ன பிரச்சனை? நீ அவனை பத்தி நம்ம டீச்சர்கிட்ட தப்பா சொல்லிட்டியா? சொல்லி அடி வாங்கிட்டியா? நான் ஸ்கூலுக்கு போகும்போது தவளை மாதிரி நடக்கிறேன். இது எலிவால் மாதிரி சடையை போட்டுக்கிட்டு இது பண்ணுறேன் தெரியா? அது போவாடா அதான் டீச்சர் பண்ணி. ஆமா அந்த பிள்ளைய போய் தவளை மாதிரி நடக்கிறேன் எலிவால் சடை நடக்கா சொன்னா அந்த பிள்ளை போக வராதா? அதானே அப்படிலாம் சொல்லவே மாட்டியான். அப்படிலாம் சொல்றதுக்குள்ள போய் ஏய் உண்மையை சொல்றேன்னு வச்சுக்கோ. என் மூஞ்சியை பார்த்து பேச பாப்போம். இல்ல சித்தார்த்தெல்லாம் அப்படி சொல்லல. யார் தப்பானா தெரிஞ்சு போச்சு. நீ தான் பொய் சொல்லிருக்க. ஏன் இப்படி பொய் சொன்ன? கிளாஸ்ல நான் நல்லா படிப்பேன். ஆனா எப்படி பரிசதுனாலும் அவங்க 1-2 மார்க்ல அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தில்ல. என்னால எடுக்கவே முடியல. டிராயிங்னாலும் அவங்க, பேச்சு போட்டிருந்தாலும் அவங்க. அதனால டீச்சர் அவனை புகழ்றாங்க. அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். அவன் மேல பொறாமையாதான் நீ இவ்வளவு பேசியிருக்க. ஆமா படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள எப்படியெல்லாம் இருந்தா என்னதான் பண்றது? இது பொறாமன்ற சின்ன விஷயம் தான். இது ஆரம்ப நிலைதான். இது போக போக பெருசாகிக்கிட்டே போகும். படிக்கிற பிள்ளைகிட்ட போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாது. படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து திறமைகளை வளர்த்துக்கிட்டு முன்னேறணுமே தவிர பொறாமையால இந்த மாதிரி தவறான விஷயங்களை என்னன்னைக்கும் செய்யக்கூடாது. இதோட இதை முடிச்சுக்குவான். இனிமே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. சரி இதோட அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கை கொடுக்க வைங்கப்பா. இந்த கையை கொடுங்க.